கவி, அம்மா கேட்க கேட்க ஒவ்வொன்றா எடுத்து தரணும், சரியா? சரி, எனக்கு சிங்கம் எடுத்துதா. இது சிங்கமா? கரெக்டு. புலி எடுத்துதா. புலி. இது புலியா? புலி நீன்னு சொல்லு. புலின்னு சொல்லு. சரி, இது புலி தான். கரெக்டு. யானை எடுத்தா. இது யானையா? கரெக்டு, யானை. சரி. அடுத்து மான் எடுத்துதா. மான். மான் மட்டும் வருது கவிக்கு. மான் கரெக்டு. மான் மட்டும் சொல்ல தெரியுதா? சூப்பர். இந்த மான் தான். ஒட்டகம் எடுத்துதா. ஒட்டகச்சிவிங்கி. அது சூப்பர்மா. கரெக்டாக சொல்லிட்டான். ஒட்டகச்சிவிங்கி. அது ஒட்டகம். கரெக்டு. ஒட்டகச்சிவிங்கி தெரியுது, ஒட்டகம் தெரியுது. கரெக்டு தான். இது என்னது? ஆடு. ஆடுக்கு தான் மான்னு சொல்கிறான். ஆடு கரெக்டு. அது என்னம்மா? நரி. நரின்னு சொல்லு. அம்மா காமிக்கிறேன். நரி. குள்ள நரி. அது என்ன? காண்டாமிருகம். அது என்னது? இது என்ன கவி? வாய் திறந்து சொல்லு. இது என்னது? அப்படி சொரியுமா இது? அப்படி சொரிஞ்சா இது என்னவா இருக்கும்? கூராங்கு. கூராங்கு. கரெக்டாக எடுத்துட்ட. கிளாப் பண்ணு. கிளாப் பண்ணு. கை தட்டு. சூப்பர். கவி குட்டி கரெக்டாக எடுத்துட்டான். மறுபடியும் கொட்ட போறியா? எதுக்கு? மறுபடியும் அதே மாதிரி சொல்லணுமா? சரி, எல்லாத்தையும் நிப்பாட்டு. எல்லாத்தையும் நிற்க வைக்க அதே மாதிரி. சூப்பர். வரிசையாக நிற்க வை. பார்க்கலாம். நிற்கிதான்னு பார்க்கலாம். இப்போ என்னது? காண்டாமிருகம் நிற்கிது. அது புலியா? புலி நிற்க வைக்கிறேம்மா. நின்றுச்சு. குரங்கு நிற்க வைக்கலாமா? நின்றுச்சு. அடுத்து என்ன? ஒட்டகம். ஒட்டகம் நிற்காதே. கால் இதுக்கு வளைவாக இருக்கே. என்ன பண்ணலாம்? யாரு கூடயாவது சப்போர்ட் பண்ணலாமா? ஐயோ சப்போர்ட் பண்ணால் நிற்காது போலியே. சரி, கீழே இருக்கட்டும். அடுத்து என்னது? எடுங்க வெளியில். ஒட்டகச்சிவிங்கி கொடுங்க. ஒட்டகச்சிவிங்கி. சிவிங்கி நிற்கிதுல. சிங்கத்தை நிற்க வைப்போமா? சிங்கம் பக்கத்தில் ஒட்டகச்சிவிங்கி நிற்கிதான்னு பார்ப்போம். அச்சோ, என்னம்மா? இந்த 2 ஒட்டகமும் நிற்க மாட்டேங்குதே. என்னம்மா? இது 2 வேஸ்ட்டுடா. கால் சரியில்லை. அதை கொடு. யானை நிற்க வைப்போம். யானை நிற்க சொன்னால் நிற்குமா? நிற்கிது. இப்போ மான் நிற்க வைப்போமா? நிற்கிது. ஆடு ஏன் அழகா நிற்கிது கவி? ஆடு ஏன் அழகா நிற்கிது? சிங்கம் கடிச்சிரும்ல, அதுக்கு தான் ஆடு பயந்துக்கிட்டு அங்கே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நீ நிற்க வைக்கிறியா? சரி, நீ வை. எங்கன வைப்ப? ஓ, சிங்கத்தை விரட்டுறியா நீ? ஆட்டை கடிச்சிருமா? அப்பாடி, பாருங்க, ஆட்டை கடிச்சிருமா. சிங்கத்தை விரட்டி விடுறான். சரி, சிங்கம் ஓடு. சிங்கம் போயிடுச்சு ஓரமாக காட்டுக்கு. இப்போ ஆடை நிறுத்து. காலில் நிற்கிதா? காலில் தான் நிற்கும். இதுக்குள்ளே போட்டுரு. இதுக்குள்ளே போட்டால் ஆட்டை கடிக்காது. என்னமோ பண்ணுறான்.
என்னையா அது? ஆடா? ஆடு ஜாலியாக நிற்கிதா? நரியும் ஆட்டை கடிக்கும். நரி பக்கத்தில் நிப்பாட்டுறா. குள்ளநரி இருக்குல்ல, அதுவும் ஆட்டை திங்கும். நீ பாருங்க, சிங்கத்தை மட்டும் விரட்டினா இந்த குள்ளநரியை பக்கத்தில் வச்சுருக்க. குள்ளநரி கடிக்கும் தானே? தள்ளி நிப்பாட்டி குள்ளநரியா? அதில் நிப்பாட்டாதா? போங்க கிட்ட போங்க. அடுத்து என்ன? மான் பக்கத்தில் யார் நிற்கலாம்? மான் பக்கத்தில் சிங்கத்தை நிப்பாட்டுவோமா? சிங்கம் கடிக்காதில்ல மானை? கடிக்குமா? கடிக்குமா? இந்தா போ, கடி 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 கடி. மானு தானே அதுக்கு நல்ல சாப்பாடு. கடி கடி. என்னையா? யானையை வச்சு விரட்டுறான் சிங்கத்தை. சூப்பர் ஐடியா. வேற? யானை, ஒட்டக சிவிங்கி, ஒட்டாச்சு. இந்த ஒட்டக சிவிங்கி கால் நிற்க மாட்டேங்குது, அதனால இந்த சிங்கத்துக்கு இது இரையாகுது. போச்சு, சாப்பிட்டுருச்சு. ஒட்டகத்தை சாப்பிட்டுருச்சு. உனக்கு சம்மதமா? அதடி எடுத்து வீசிட்டான். எல்லாத்தையும் கடிக்குதோ? அப்போ என்ன பண்ணுறது? சிங்கத்தை எங்கே தான் நிப்பாட்டுறது? சிங்க புலி இருக்குது, புளி கடிக்குமே. அப்போ காண்டாமிருகம் கடிக்குமே. போ, யாரும் கடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் கவி. அப்புறம் என்ன கடிக்கும்? இதெல்லாம் ஒன்று கூடி விளையாடும். அப்பா குரங்கை இறட்டிட்டான். அப்போ யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடலாம் கவி? யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடலாம்? மானு, ஒட்டகம், மானு, நரி கடிக்கிற ஐட்டம். கடிக்கும் நரி, எல்லாத்தையும் கடிக்கும் சிங்கம் மாதிரி. கூட்ட 10 நரி சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, எவ்வளோ பெரிய விலங்கா இருந்தாலும் காலி பண்ணிடுங்க. ஆடு கடிக்குமா? நிற்க மாட்டேங்குதா? கூட நான் நிற்க வைக்கிறேன். ஆடு நல்லா நிற்குமே. இந்த ஆடு நிற்கிது சூப்பராக. இந்த நரி நிற்கிது, இந்த மங்கி நிற்கிது. நீ என்னையா சொல்ற? மான் நிற்க மாட்டேங்குதா? கொடு, அம்மா நிற்க வைக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் நிறுத்தி காமிக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே பாரு, அழகாக இருக்கு கவி. ஒட்டக சிவிங்கி நிற்காது, காலு சரியில்லை. அதனால அது ரெண்டுமே நிற்க மாட்டேங்குது, வளைவாக இருக்குது காலு. அப்போ இன்னொன்று பண்ணலாம். செட் ஆகுது. யானை நிப்பாட்டு. யானை நல்லா நிற்கும். யானை இங்கே நிற்பாட்டு கூட்டத்தில். கங்காரை காணா கவி? கங்காரு அதை காணா? கங்காரை காணா? இங்க கங்காரு தொலைச்சிட்டா. இது கங்காரு இல்லை, இது காண்டாமிருகம். கங்காரு காணாமே. சரி, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அப்புறம் எடுத்துரு. சரி, இவங்கெல்லாம் இப்போ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? காட்டுக்கு போய் இறை சாப்பிட போகிறாங்க. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஒட்டக சிவிங்கி போகுதா? என்னம்மா?
மான் சொல்லு. இது என்ன? மான். புலி. சொல்லு புலின்னு சொல்லவா நான் சொல்ல கத்திகிட்ருக்கேன். புலி. உன்னை பேச வைக்கலான்னு தான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன். ஆடு, சிங்கம், நரி, குரங்கு, காண்டாமிருகம், யானை, புலி, மான். இது ஒட்டகம். இது ஒட்டகம். இது ஒட்டகச்சிவிங்கி. ம் ம் எதுமா போகுதா? என்னது? எறும்பா? எறும்பெல்லாம் அதை கடிக்காதுமா. சிங்கம் கடிச்சிருமோ எறும்ப? இங்கே தனியாக வைக்கவா சிங்கத்தை? பேசுமா. என்ன செய்ய? சிங்கத்தை என்ன பண்ணணும்? தனியாக வைக்கணும். வச்சாச்சு. சிங்கமும் புலியும் ரொம்ப டேஞ்சரு காட்டில். சரியா? சிங்கம் புலியும் ஆமாம் ரொம்ப டேஞ்சரு. குரங்கு ஒன்றும் பண்ணாது அவ்வளோவா, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டேஞ்சர்னு பார்த்தா நரியும் காண்டாமிருகமும். இது ரெண்டும் தான் முன்னிலையில் இருக்குது. சரியா? சரி, கை தட்டுங்க. சூப்பர்.